நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சு ரவுண்டில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் திறந்ததுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ போகலாமா? போகலாம். சிரிச்சா போச்சு ரவுண்டில் உங்களையும் சரி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குழுவினர் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீ நாள். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா உட்காந்து ஃபுல்லாக டிவி பார்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ காலங்காத்தால் சூர்யா வணக்கம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க சூர்யா. மூடின்னு போறியா? யாரியா? ஆரியா சார், நீங்க மிகப்பெரிய கவிஞர். நீங்க எழுதின கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து, அதானே சார்? அது இல்ல, வந்தோடய பேமெண்ட் தர ரெடிங்களா, அது சொல்றேன். இது மட்டும் கரெக்டா கேட்டுருவியா? அடுத்து வேறு ஏதாவது பார்ப்போம். காலையில் நியூஸ் பார்த்தா தான் உருப்பிட முடியும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 15 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த மனநல மருத்துவர் டாக்டர் மல்கோத்ரா ரீல்சுத்ரா மீண்டும் தனது மருத்துவ பணியை தொடரப்போவதாக பீதியை கிளப்பியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை நேரு திறந்தவெளி மைதானத்திலும் பைபாஸ் சர்ஜரியை மதுரை பைபாஸ் ரோட்டிலும் வைத்து நடத்தப்போவதாக இரத்த வாந்தி எடுத்தபடியே நமது நிருபர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். தான் காதலித்த பெண்ணையே தனக்கு திருமணம் செய்து வைத்ததால் மனமுடைந்த வாலிபர் ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து தற்கொலை செய்ய முயற்சி செய்தார். ரயில் வருவதற்கு 1 மணி நேரம் தாமதமாகும் என்பதை உணர்ந்த ரயில்வே துறை ஊழியர்கள் அந்த வாலிபர் தப்பித்து செல்லாமல் இருக்க அவரது கை கால்களை கட்டி போட்டு தற்கொலைக்கு உதவி செய்தனர். இதனை அறிந்த ரயில்வே துறை அமைச்சர் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலை செய்வதற்கு உதவியாக தலையணையும் போர்வையும் வழங்கப்படும் என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளார். 12 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் கவர்ச்சி நெறியாக திகழ்ந்து வரும் நடிகை அபித குஜலாம்பாள் தனது 17வது பிறந்த நாளை 72வது முறையாக கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த கோலாகல விழாவில் தனது முன்னாள் கணவர்கள் 27 பேர் கலந்து கொள்ளாதது தனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தற்போதைய தற்காலிக கணவர் திரு மரக்கட்ட மலும்பட்ட நமது நிருபர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். விளையாட்டுச் செய்திகள். பணம் வாங்கி கொண்டு தோற்று வருவதாக சென்னை அணியின் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டை சென்னை அணி கேப்டன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பணம் வாங்கி கொண்டுதான் தோற்க வேண்டும் என்ற கட்டாயம் சென்னை அணிக்கு இல்லை என்றும் பணம் வாங்காமலே அதைத்தான் செய்து வருகிறோம் என்றும் கூறிக்கொண்டு கிரிக்கெட் மட்டையால் தனது தலையில் அடித்து கொண்டு அவர் அழுது புலம்பியது கேவலமாக இருந்தது. ஏதாவது காமெடி ப்ரோக்ராம் தான் செட் ஆகும். ஆயா டிவி போடுவோம். கொஞ்சம் கடிங்க பாஸ். முதல்ல எல்லாரும் அவனை அடிங்க பாஸ். கைய கடிங்க பாஸ். கொஞ்சம் கடிங்க பாஸ். கடிங்க பாஸ். ஏய், ஆயாவை பாருங்க, வயசு 100ங்க. ஆயாவை பாரு, ஆயுசு 100. ஆயாவை பாருங்க, ஆயுசு 100ங்க. ஹாய், ஐ ஆம் சஞ்சய் ராமசாமி. ஆயாவை பாருங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டே இருங்க, அங்க வந்துறாங்க. ஆயாவை பாருங்க, ஆயுசு 100ங்க. காத்தாடியாவது ஏ ஆயாவை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆயாவை பாரு, ஆயுசு 100. ஆயாவை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆயாவை பாருங்க, வயசு 100ங்க. என் தக்கம், என் உரிமை. இது ஒரு புரட்சி போராட்டம். டேய் தம்பி, டேய் ஆயாவை பாரு, ஆயுசு 100. ஐயோ, உங்க அப்பனா என் கையில தான் செத்தா, உங்க ஆத்தால என் கையில தான் செத்தா. ஆயாவை பாருங்க, ஆயுசு 100ங்க. ஏய், ஆயாவை தூக்கி ரூமுக்கு வாங்கடா. ஆயா, 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 எங்க இருக்க ஆயா? ஆயாவை பாருங்க, ஆயுசு 100ங்க. எப்படி அழுகுறான்? வணக்கம். ஆயாவை பாருங்க, ஆயுசு 100ங்க. ஆயாவை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இவனை தவிர இந்த சேனல்ல யாரும் சிரிக்கிறது இல்லை போல இருக்கு. இருங்க. நடிகர் வம்பு பேட்டி எங்கேயோ வந்துன்னு சொல்றாங்க சேனல்ல, அதை பார்ப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சார்? ஒஸ்தி வேலன். உனக்கு என்ன வேலை? ஹலோ, நான் இப்போதாங்க ஒஸ்தி படம் பார்ட் 2 பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்ட் 1 நீ ஒழுங்கா பண்ணல, இதுல பார்ட் 2 வேறயா? ஹலோ, எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அம்மா யார் தெரியுமா? போய் தெரிஞ்சுன்னு வாடா, போடா. ஹலோ, நான் வரலாற்றவன் இல்ல, வரல விட்டாட்டுறவன். டேய், நீ விரலாட்டுறதுக்கு விரல விட்டாட்டுறதுக்கு பதில் 1 கிலோ மாவாடி தோசையை சாப்பிட்டு போடா. உங்களுக்காக நான் எத்தனை ஷூட்டிங் தெரியுமா கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய், நீ போனாலே ஷூட்டிங் ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுமாடா. சீரியல்ன்றாங்க, நம்ம இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணல.
பொம்பளைங்க பார்க்குறாங்க, ஒரு நாள் நம்ம தான் ட்ரை பண்ணுவோமே. பாண்டி என் பிள்ளைய மட்டும் ஏன் பாண்டி நீ எதுலையுமே சேர்த்துக்க மாட்ற? பெரியம்மா நீங்க நினைக்கிற மாதிரி பாண்டி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஏன்னா நானும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இல்ல கோபி, நீ அவனை சாப்பிடவே விட மாட்டியாமே, எல்லாத்தையும் நீயே வாங்கி சாப்பிட்டுறியடா கோபி. பெரியம்மா அவன் நேரம் சாப்பிட்டுருப்பான். பெரியம்மா நான் ஒரு நாள் சாப்பிட கூப்பிடும்போது அவன் என்ன அடிச்சிருக்கான். அந்த அடிச்சது கூட நான் பெருசா நினைக்கல பெரியம்மா. இல்ல கோபி, அவனுக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கலாம்ல கோபி. பெரியம்மா நானே ஒரு சின்ன தையக்கடை வச்சு இப்பதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா அவனை நான் சேர்த்துக்குவேன் பெரியம்மா. நீங்க அழுகாம இருங்க பெரியம்மா. சரி கோபி. ஏதோ ட்ரெய்லரு போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ட்ரெய்லர் இருக்கான்னு சேட்டைக்காரனா? ಸಂಬಳ ಬಳಸಿಪ್ಪಟ್ಟೆ ಸಿಕ್ಕಿಕ್ಕ ಸಲಭಂಗ ಹುಮ್ಮಾಸ ಬಳಸಿಮ್ಮ ಹಂಸಾಹ ಹಲಗಂತ ಹುತ್ತಿಕ್ಕ ಸಲಭಂಗೆ ತಲ್ಲಿಕ್ಕ ಜಗಭಂಗ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ வாடா ஏய் வாடா போடா. வேற 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 ஏய் சேனல் வேற வந்து சொல்றேன் மரா விடா. அவனே வேற சேனல் மாற்ற சொல்லிட்டான். விடு, ஏதாவது பழைய படம் வரும் நேரத்துக்கு மதியானத்தில், அதை போடுவோம். டேய் என் தங்கச்ச காதலிச்சு கை விட்டது நீ தானடா? டேய் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் தங்கச்சி எப்படிடா காது மூஞ்சே நல்லா இருக்காதடா, உன் மூஞ்ச பாறா. வாடா முதலாளி. டேய் முத்து 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 வாடா, ஹாஸ்பிடல் போலாம். முத்து முதலாளி. என்னப்பா முத்து, வாப்பா ஹாஸ்பிடலுக்கு போலாம். முத்து ஏன்பா? நான் பொழைக்க மாட்டேன் முதலாளி. ஐயோ அப்படிலாம் சொல்லாத முத்து. முத்து வா முத்து போவோம். முதலாளி நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு ஒரு உண்மையை சொல்லிட்டு சாகிறேன் முதலாளி. என்ன உண்மை முத்து? அதோ அந்த கண்ணாடி போட்டிருக்கவனும். ஆமா கண்ணாடி போட்டிருக்கவன் உங்க பொண்டாட்டியா? முத்து முத்து டேய் பொண்டாட்டியை நிறுத்திட்டடா. டேய் சொல்றான் முத்து முத்து முத்து. அட பாவி, என்ன ரகசியம்டா அது? டேய் முத்து. இதே சீனை வந்து ஸ்லோ மோஷன்ல பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போறோம். என் தங்கச்சிய காதலிச்சு விட்டது நீதானடா? உன் தங்கச்சி மூஞ்ச பாரா, அந்த மூஞ்சி யாராலும் காதலிக்க முடியாதுடா. நான் சும்மா விட மாட்டேன். முத்து முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறான்டா. ஏய் போதுண்டா. முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறான்டா. முதலாளி நான் பொழைக்க மாட்டேன் முதலாளி. சொல்லாத முத்து, நான் சாகுறதுக்கு முன்னால ஒரு உண்மைய சொல்றேன் முதலாளி. என்ன உண்மைடா? அவ அந்த கண்ணாடி போட்டிருக்கவனா உங்க பொண்டாட்டியா? முத்து முத்து என்ன பொண்டாட்டியேன்னு சொன்னியடா? நிறுத்திட்டிய முத்து, எஞ்சிரி முத்து. இதே சீனை வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. டேய் நீ தான் என் தங்கச்ச கால் பண்ணி வேற ஏமாத்தி விட்டாடா. தங்கச்சி மூஞ்ச பாறா, தங்கச்சி மூஞ்ச பாறா, பாக்க முடியாதுடா. அதெல்லாம் ஒரு மூஞ்சடா. ஜாலியா ஜாலி முத்து சமச்சாரிடா. ஹாஸ்பிடல் போலாடே முதலாளி. ஐயோ நீ நான் பொழைக்க மாட்டேன். ஐயோ அதெல்லாம் சொல்லாத, நான் பொழைக்க மாட்டேன் முதலாளி. டேய் ஹாஸ்பிடல் போலாடா. அதெல்லாம் சொல்லாதடா டேய். ஹாஸ்பிடல் நான் சாகிறதுக்கு முன்னால ஏடா உன்னால ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போ. என்ன விஷயம்? நான் பொழைக்க மாட்டேன். ஹாஸ்பிடல் போலாடா. அவ அத கண்ணாடி ஓட்ட கண்ணாடி கர உங்க பொண்டாட்டியா? பொண்டாட்டியா?
முத்து எதுவுமே சொல்ல போயிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்டா சொல்றாருடா நான் பொண்டாட்டி ஆகுடா முத்து 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 செத்துட்டா. சரி, இந்த குழந்தைங்க ப்ரோக்ராம்லாம் போடுறாங்களே அது என்னன்னு பார்ப்போம். ஏ பாத்துறாதியே, அப்புறம் கவுந்து படுத்துருவியே. டேய் இந்த மூஞ்ச பார்த்தா படுத்து தூங்காம என்னடா பண்ணுவாங்க? எதுக்குடா இந்த மூஞ்ச எடுத்து டிவி காட்டுற? ஏ பாப்பா, ஏ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏ அம்மா நல்லா இருக்காளா? எங்க அம்மா பத்தி ஏன்டா கேக்குற? என்ன பத்தி கேளுடா. நான் தான் சோக்கு வந்திருக்கேன். ஏ அப்பா நல்லா இருக்காளா? அப்பா நல்லா இருக்காரு. ஏ வயிறு எனக்கு மேல பேச வச்சிருக்கே. உனக்கு மேல பெருசா இந்த உலகத்திலேயே யாருக்குமே வரலடா. ஏ பாத்துறாதியே, அப்புறம் படுத்துருவியே. ஏற்கனவே படுத்துட்டாங்க. நாங்க பாறா ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள் வருதான்னு பார்ப்போம். சேனலை திருப்போம். நேயர்களே, குடிக்காரர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று காலை 8:30க்கு உங்கள் ஜின் டிவியில் பார்த்து மகிழுங்கள். காலை 10 மணிக்கு டாப் 10 குடிக்காரர்கள். இதில் இந்த ஆண்டு சிறந்த குடிக்காரர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து வேலுச்சேரி முதல் பாண்டிச்சேரி வரை சரக்குடன் ஒரு இன்ப சுற்றுலா. மதியம் 12 மணிக்கு கிராமத்து குடி. இதில் பன்னங்கள் தென்னங்கள் இப்படி குடித்துவிட்டு போதையில் எண்ணங்கள் மாறி பெண்கள் கண்ணங்கள் கிளி விளையாடிய ஊர்காவல் உலகநாதனை ஊர் கூடி அடித்ததை நம்முடன் வெக்கம் இல்லாம பகிர்ந்து கொள்கிறார். மதியம் இரவு 2 மணிக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் திரைக்கு வந்து சில மாதங்களுக்கு ஆன தள்ளாடம் பீர் முகமது இயக்கத்தில் விஸ்கி விநாயகம் தயாரிப்பில் இளம் நடிகை ஜானக்ஷா, இளம் நடிகை திரிக்ஷா இணைந்து நடித்த உனக்கு 90 எனக்கு 45 இரவு 10 மணிக்கு போதை காட்டிய பாதை. இதில் குடிபோதையில் வண்டியை ஓட்டி எதிரே வந்த லாரியிடம் மாட்டி தனது 2 கைகளை இழந்த கோட்டி நமக்கு அழைக்கிறார் துக்கமான பேட்டி. பக்கத்தில் குமுறுகிறார் அவரது பாட்டி. நேயர்களே, குடிக்காரர்கள் அனைத்தையும் பாருங்கள். தள்ளாடும் போதையில் தூங்குங்கள். நன்றிங்க, வணக்கங்க.